காதல் என்பது வலியோ சாபமோ? ராஜாங்கத்திடம் இரவு உணவுக்கு வருமாறு சொல்லிட்டு அடுத்ததா ராஜியை அழைக்க அவளோட அறைக்கு போனா வேதிகா. அங்க அவளோட அறைக்கதவை தட்டிட்டு அவ அனுமதி கிடைச்சது உள்ள வந்தா. அப்போ அவ யார் கூடயோ அலைபேசியில பேசிட்டு இருந்தத பார்த்தவ அங்கேயே தயங்கி நிற்க அலைபேசிய ஆஃப் பண்ணிட்டு, என்ன விஷயம் சொல்லு என்றாள் ராஜி. அவ வேதிகாவ ஒருமையுடன் கூப்பிடுறத நினைச்சு கொஞ்சம் வேதனை நினைச்சாலும் உடனே அதை சமாளிச்சுட்டு, அம்மா உங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொன்னான். ஓ சரி, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சா ராஜி. அதுக்கப்புறம் அடுத்த அறையில மாதவனும் லதாவும் இருக்கிறதா உமா சொல்லி அனுப்பியிருந்தா. அதுபடி அந்த அறைக்கதவை தட்டிட்டு வெளியே நின்னா வேதிகா. மற்ற 2 அறைகளுக்குள்ளேயும் தட்டிட்டு உள்ள போனவ இவங்களோட அறைக்கு மட்டும் உள்ள போக அவளுக்கு மனசே வரல. கணவன் மனைவி இப்போ 2 பேரும் எந்த நிலையில இருப்பாங்களோ அதை பார்த்து மனசு துன்பப்பட அவள் தயாரா இல்லை. ஏற்கனவே மனசெல்லாம் ரணப்பட்டு இருந்தவளுக்கு அதையும் பார்க்க வேண்டாமேன்னு நினைச்சவன் வெளியவே நின்னுட்டா. உள்ள லதா கம்மின்னு சொல்லியும் அவ உள்ள வராதால கடுப்பான லதா, யாருது அப்படின்னு கேட்டபடி கதவை திறந்துகிட்டு வெளில பார்த்தா. அங்க வேதிகாவை பார்த்ததும் முகம் அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. என்ன, நான் தான் உள்ள வர சொன்னேன்ல, உனக்கு இங்கிலீஷ் புரியாதா? இப்படி வெளியே நின்றுட்டு நான் தான் உன்னை வந்து கூப்பிடணுமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா லதா. இல்லைங்கம்மா, பெரியம்மா தான் உங்களை சாப்பிட்ற கூப்பிட்டாங்க அப்படின்னு லதாவுக்கு பின்னாடி குழந்தை சத்தம் கேட்கவும் தன்னோட குழந்தைய எட்டி பார்த்தா வேதிகா. அதை பார்த்த லதா குழந்தைய அவ பார்க்காம இருக்க கதவை மறைச்சுக்கிட்டு நின்னா. உள்ள என்ன பாக்குற? என் புருஷன் என்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு வெடுக்குன்னு அசிங்கமா கேட்டா அவ. அதை கேட்ட வேதிகாவுக்கு மனசெல்லாம் புழுவா துடிச்சுது. இல்லைங்கம்மா, குழந்தை அழுது மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் பார்த்தேன் அப்படின்னு மெதுவான குரல்ல சொன்னா வேதிகா. குழந்தை அழுதா அதை நாங்க பார்த்துப்போம், நீ உன் வேலையை மட்டும் போய் பாரு. நீ இங்க வந்தது சமையல் வேலைக்கு மட்டும்தான், அதை மட்டும் நீ பார்த்தா போதும். குழந்தைய பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, என்னது அம்மானு கூப்பிடுற? என்ன பார்த்தா என்ன அவ்வளவு வயசான மாதிரியா தெரியுது? உன்னோட பாசாங்க வேலையெல்லாம் பிள்ளையோட நிறுத்திக்கோ. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இனிமே என்ன மேடம்னு தான் கூப்பிடணும், அதுதான் சரியா வரும். அதை விட்டு அம்மா லொம்மான்னு என்கிட்ட வந்து கொஞ்சம் நிக்காத, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா லதா. அதை கேட்ட வேதிகா, சரிங்க சரிங்க மேடம் அப்படின்னு தயங்கியபடி சொன்னான். சரி சரி, நீ போ, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு கதவை படார்னு சாத்திட்டு உள்ள போனா லதா. மூடிய கதவுல பார்த்துட்டே நின்னா வேதிகா. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெருமூச்சு விட்டபடி அடுத்ததா கல்பனாவோட அறையை தேடி போனான். இனி அவ என்னென்ன பேச்செல்லாம் பேச போறாளோ அப்படின்னு நினைச்சபடி அவளோட அறை கதவை தட்டிட்டு உள்ள போனவன் அவ ஏதோ அவளோட அறையில டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தா. எல்லா அறையிலுமே டிவி வசதி இருக்கிற மாதிரி இருந்த நினைச்ச வேதிகா கல்பனாவை பார்த்து, பெரியம்மா எல்லாரையும் உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி நிறுத்தினான். கல்பனா தேவிகாவை பார்த்து, ஆமா, நீ எந்த ஊரு? உன்னோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க? நீ அனாதைன்னு மாதவ மாப்பிள்ள சொன்னாரே, அவங்க இறந்துட்டாங்களா? இல்ல உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களா? நீ மாதவனோட குழந்தைகிட்ட எப்படி வந்து சேர்ந்த? நீ என்ன படிச்சிருக்க? எங்க படிச்ச? இவ்வளவு நாள் எங்க இருந்த? அப்படின்னு கேள்விகளை கேட்டுட்டே போனா கல்பனா. கல்பனா கேட்ட கேள்விகளை எதிர்பார்க்காத வேதிகா கொஞ்சம் திணறிதான் போனான். இந்த கேள்விக்கெல்லாம் பதில மாதவன் சொல்லித்தரவே இல்லையே. இவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பானோ? இங்க நாம ஏதாவது சொல்ல போய் அவன் வேற ஏதாவது சொல்லியிருந்தா சிக்கலாயிடுமே அப்படின்னு மனசில் நினைச்சவ உதட்ட கடிச்சபடி தலை குனிஞ்சான். அவகிட்ட பதில் எதுவும் வராதனால கொஞ்சம் கடுப்பான கல்பனா, ஏய், நீ என்ன ஊமையா? உனக்கு பேச தெரியாதா? நான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்விக்கு கூட உன்னால பதில் சொல்ல முடியாதா? அவ்வளவு நெஞ்ச எழுத்தமாடி உனக்கு அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா கல்பனா. அதை கேட்டும் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நின்று இருந்தா வேதிகா. இந்த வீட்டுல வேலைக்காரிங்களுக்கு கூட திமிர் ரொம்ப ஜாஸ்தியாச்சு.
அப்படின்னு வேலைக்காரியில அழுத்தம் கொடுத்து பேசின கல்பனா, சரி சரி போய் தொலை, நான் பின்னாடி வரேன், போ என்று அவளை அனுப்பி வச்சா. விட்டா போதும்னு அந்த இடத்த விட்டு ஓடி போனா வேதிகா. வெளில வந்தவளுக்கு ஒரு பெரிய பெருமூச்சு வந்தது. இத்தனை பேரை எப்படிதான் இனி வரப்போற நாட்கள்ல சமாளிப்போமோ தெரியல அப்படின்னு நினைச்சவன் லதாவோட அறையில மாதவன் இல்லாத உணர்ந்து சற்று யோசிச்சா. எங்க அவ? உள்ளதானே இருக்கணும். சரி, லதாவே நான் வந்து போனதை பத்தி சொல்லியிருப்பா அப்படின்னு நினைச்சவன் நேரா கிச்சனுக்கு போய் உமாவுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பிச்சா வேதிகா. எல்லா உணவுப் பொருட்களையும் டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சவங்க மற்றவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா டைனிங் டேபிளுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அங்க மாதவனும் வந்தான். எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உணவுகளை பரிமாறினா உமாவும் வேதிகாவும். அதை கண்ட கல்பனா, அண்ணி அதான் வேலைக்காரி வந்துட்டால, இன்னுமா நீங்க இந்த வேலையை செய்யணும்? நீங்களும் வந்து எங்க கூட உட்காருங்க அண்ணி, எல்லாரும் ஒட்டுக்கா சாப்பிடலாம். இதெல்லாம் பரிமாறுக்குதான் இந்த வேலைக்காரி இருக்காளே அப்படின்னு வேலைக்காரியில அடிக்கடி அழுத்தம் கொடுத்து பேசினா கல்பனா. அதை கண்டு காணாதவன் மாதிரி தன்னோட உணவுலேயே கவனமா இருந்தான் மாதவன். வேதிகாவுக்கு தான் நெஞ்செல்லாம் வலிக்க பல்ல கடிச்சுக்கிட்டு குனிஞ்ச தலையே நிமிராம வேலை செஞ்சான். லதா வரும்பொழுது குழந்தைய எடுத்துக்கிட்டு தான் வந்திருந்தா. டைனிங் டேபிள்ல நடுவுல குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லாரும் அவனுக்கு ஊட்டி விட தயாரானாங்க. ஆனா குழந்தையோ யார் ஊட்டி விடுறதையும் வாயில வாங்காம துப்பிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் சினுங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சது. அந்த அழுக ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. அதை பார்த்தவங்க குழந்தைய சமாதானம் பண்ணாங்க. ஆனா என்ன சமாதானம் பண்ணியும் குழந்தையோட அழுகையை நிறுத்தவே முடியல. அந்த டைனிங் டேபிளே ரணகலமா இருந்தது. குழந்தையோட அழுகையோட சத்தம் நேரம் ஆக ஆக அதிகிட்டே போச்சு. அதை பார்த்த வேதிகாவுக்கு மனசெல்லாம் பதற. இப்பதானே குழந்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, இவன் இவ்வளோ அழுதா அவனுடைய உடம்புக்கு முடியாம போயிடுமே அப்படின்னு நினைச்சவன் கைகளை பிசைஞ்சபடியே மாதவனை ஏக்கத்தோட பார்த்தா. மாதவனும் வேதிகாவை பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ உமா குழந்தைய எடுத்து சமாதானம் பண்ணான். ஆனா அவன் தான் பிடிவாதக்காரனாயிற்றே. ஆயாமா ஆயாமா என்று குழந்தைய வேதிகாவை நோக்கி கைகளை நீட்டி அடம் பிடிச்சது. அதை பார்த்த எல்லாருமே வேதிகாவை வெறுப்போட பார்த்தாங்க. அப்ப அங்கிருந்த ராஜாங்கம் தட்லையை கையை கழுவிட்டு உமா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி வேதிகா கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுத்த அடுத்த வினாடியே குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டா வேதிகா. நெஞ்சில பால் வார்க்க குழந்தைய அணைச்சு அவளையும் அறியாம முத்தங்களை வழங்கினான். அவ விழிகள்ல இருந்தும் கண்ணீர் அருவியா கொட்டுச்சு. அதை பார்த்த மாதவனுக்கு கோபமும் ஆத்திரமும் சேர்ந்தே வந்துச்சு. இவளே இந்த குழந்தைக்கு அம்மானு காட்டி கொடுத்துருவா போல இருக்கு அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னவன் அவளை முறைச்சு பார்த்துக்கிட்டே நின்னான். சில வினாடிகளை தன்னை சமாளிச்சுக்கிட்ட வேதிகா முதல்ல பார்த்தது தன்னோட கணவன் மாதவனை தான். அவனுடைய கண்கள்ல ரத்த வரியோட அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே நின்னான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பார்த்தாங்க. குழந்தை இவ அணைச்சதும் அழுகையை நிறுத்திக்கிச்சு. அதையெல்லாம் பார்த்த எல்லாரும் இவன் என்ன ஆயாவா அம்மாவா அப்படின்னு வாய்விட்டே கேட்டா கல்பனா. உடனே அழுத கண்களை தொடச்சுக்கிட்ட வேதிகா இந்த சூழ்நிலையை சமாளிக்காட்டி கண்டிப்பா குழந்தைய நாம நிரந்தரமா பிரிய வேண்டி வரும் அப்படின்னு நினைச்சவன் பயத்தை தூரத்தை தள்ளி போட்டுட்டு தைரியமா கல்பனாவை எதிர்கொண்டா. இல்லைங்கம்மா, இந்த குழந்தை அநாத ஆசிரமத்துல இருந்தப்போ இருந்தே நான் தான் இவனை பார்த்துக்கிட்டேன். அதனால இவனுக்கு என் மேல ரொம்ப பாசம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் இவன் கூட தான் நான் இருக்கேன். அது குழந்தைங்களையே இப்படிதானே அம்மா, யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க மேல தானே அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும். நீங்க எல்லாம் இப்போ புதுசா அவனுக்கு தெரியுறீங்க. அதனாலதான் மிரண்டு போய் குழந்தை அழறான். கொஞ்ச நாள் கழிஞ்சா உங்க முகம் அவனுக்கு பழகிடுமா. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் இவன் நல்லா ஒட்டிக்குவான். இவன் ரொம்ப சமத்து என்று சமாதானம் சொன்னா வேதிகா. இவ இவ்வளவு பேசுவாளா அப்படின்னு நினைச்சபடி மாதவன் வியப்போட அவளை பார்க்க மற்றவங்க எல்லாருக்குமே வேதிகா சொன்னது சரியாவே பட்டுச்சு. பக்கத்துல இருந்த உமா, அவ சொல்றதும் சரிதானா, நீ பிறந்ததுல இருந்து இவ கையிலேயே இருந்திருக்கான். இந்த பாசத்தை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல வேலை மாதவன் இவளை இங்க கூட்டிட்டு வந்தான். இல்லாட்டி போனா
இவன் இந்த வேதிக்காவை கேட்டு அழுதா நாம இவளை எங்க போய் தேடிட்டு கண்டுபிடிப்போம்? மாதவன் எது செஞ்சாலும் அது குழந்தையோட நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனதுனாலதான் இவளை இங்க வர வைக்கிறக்கே நானும் சம்மதம் சொன்னேன் அப்படின்னு சொன்னா உமா. அதை கேட்ட ராஜாங்கம், ஆமா ஆமா, நீ சொல்றதும் 100க்கு 100 சரி. இப்ப மட்டும் வேதிக்கா இல்லாம போயிருந்தா குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் என்றவர், சரிம்மா, நீ குழந்தைக்கு இந்த சாப்பாடை ஊட்டி விட்டுடு, இந்த டேபிள் எல்லாம் நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் குழந்தைய தள்ளிவிட்ட உணவுகளை சரி செஞ்சு போனாரு. உடனே அதை தடுத்த உமா, அட நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தையோட தட்டை எடுத்து வேதிக்கா கிட்ட கொடுத்து, நீ தோட்டத்துக்கு போய் குழந்தைய சமாதானம் பண்ணி இந்த 2 இட்லியை ஊட்டி விட்டுடு, நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதிக்காவை அனுப்பி வச்சான். அதை பார்த்த கல்பனாவுக்கும் லதாவுக்கும் கோவமும் ஆத்திரமும் அதிகமா வந்துச்சு. குழந்தைய எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போனவளை மனசுல தன் குழந்தை தன்கிட்ட இன்னும் 1/2 மணி நேரமாவது இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட குழந்தைக்கு உணவை ஊட்ட ஆரம்பிச்சா வேதிக்கா. இதையெல்லாம் பார்த்த ராஜாங்கமும், வேதிக்கா வந்தப்போ இவ குழந்தைய பார்க்கவே வரல, வீட்டு வேலைக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உமாவே இப்போ குழந்தைய வேதிக்கா கிட்ட எடுத்து கொடுத்துருக்கா. இதை என்னன்னு சொல்றது? இதுதான் கடவுளுடைய சித்தமா அப்படின்னு நினைச்சபடியே உணவை சாப்பிட்டாரு ராஜாங்கம். உணவை குழந்தைக்கு ஊட்டிட்டு உள்ள வந்தா வேதிக்கா. அப்போ டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தபடி உமா இரவு உணவை சாப்பிட்டு இருந்தா. எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. வேதிக்காவை பார்த்த உமா, உனக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன், நீ வந்து சாப்பிடு, நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். குழந்தை என்கிட்டயே கொடு குழந்தைய. தட்டுல கையை கழுவிட்டு குழந்தைய வாங்கிட்டா உமா. அவகிட்ட குழந்தைய கொடுத்த வேதிக்கா தனக்குன்னு 2 இட்லிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கிச்சன் பக்கமா போனான். அதை பார்த்த உமா, எங்க போற, இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னான். அவளுக்கு இப்போ தன்னோட பேரை அழாம சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்து சந்தோஷம். எப்படியோ குழந்தை அழாம பார்த்துக்கிட்டாலே அதுவே பெரிய விஷயம். இல்லைன்னா ஆபரேஷன் பண்ண இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்ச உமாவுக்கு வேதிக்கா மேல கொஞ்சம் பரிதாபம் வந்துச்சு. உமா சொன்னதை கேட்ட வேதிக்கா, இல்லம்மா பரவாயில்ல, நான் இந்த மாதிரி டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை, எங்க அனாத ஆசிரமத்துல கீழே தான் உட்காருவோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு கிச்சன்ல அடுப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்தபடியே இட்லியில சாப்பிட்டா வேதிக்கா. அதை பார்த்த உமா, சரிதாம்மா, நீ சாப்பிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னோட ரூமுக்கு போய் படுத்துக்கோ, நான் குழந்தைய எடுத்துட்டு போறேன், இவன் இன்னைக்கு எங்க கூட தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி குழந்தைய அணைச்சுக்கிட்டு அவங்களோட அறைக்கு போனா உமா. குழந்தை ஆதம் எப்பவுமே வயிறு நிறைய சாப்பிட்ற வரைக்கும் தான் பிடிவாதமும் அழுகையும் இருப்பான். வயிறு நிறைஞ்சிட்டா சமத்தா எல்லார்கிட்டையும் ஒட்டிக்குவான். அதனால இப்போ உமா கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டு அவளுடைய கழுத்தை பிடிச்சுக்கிட்டு ஆயம்மா டாட்டா, ஆயம்மா டாட்டா என்று ஆவலுடனே போனான் பையன். அப்படி அழைச்சத சின்ன சிரிப்போட கவனிச்ச உமா குழந்தைய தட்டி கொடுத்தபடி தூக்கிட்டு போனான். சாப்பிட்டு முடிச்சு பாத்திரங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு அவளுக்குன்னு கொடுத்திருந்த அறைக்குள்ள போய் படுத்தா வேதிக்கா. அந்த அறையில வசதின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. 4 செவரு, 10க்கு 8 ஒரே அறை, அதுல அட்டாச் பாத்ரூம். தரையில தான் அவ படுத்துக்கணும். மூளையில ஒரு பாயும் ஒரு தலகாணியும் ஒரு பெட்ஷீட்டும் வச்சிருந்தாங்க. அந்த தரையில விரிச்சபடி கண்ணுல இறுக மூடி தூங்க நினைச்சா வேதிக்கா. ஆனா எவ்வளவுதான் தூங்க முயற்சி பண்ணாலும் அவளால தூங்கவே முடியல. கடந்து போன நினைவுகள் அவளை தூங்க விடவும் இல்லை. ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டே இருந்தா வேதிக்கா. புது இடம் அப்படிங்கறனாலயோ என்னவோ தூக்கமும் வர மறுத்துச்சு. திரும்பி திரும்பி படுத்தவ உடம்பு வலிக்க கொஞ்ச நேரம் எழுந்து கால்களை தலையில கட்டினபடி மண்டியிட்டு பாயில உட்கார்ந்தா. அப்போ திடீர்னு அவளுடைய அறையோட பல்புகள் ஒளிர கொஞ்சம் கண்ணு விழிச்சு திரும்பி பார்த்தா. அங்க சாத்திய கதவுல சாஞ்சபடி நின்னுட்டு இருந்தான் மாதவன். அவன் நின்ற தோரையில சற்று பயந்து எழுந்து நின்னா வேதிக்கா. மார்பின் மேல குறுக்க கையில கட்டினபடி இரவு உடையில ஒரு பேண்ட், கையில்லாத டிஷர்ட் போட்டுட்டு அவளையே முறைச்சிட்டு நின்னுட்டு இருந்தான் மாதவன். அவனை பார்த்தவளுக்குள்ள கை காலெல்லாம் பதற ஆரம்பிச்சது. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற உணர்வுல தலையை குனிஞ்சவாறு மௌனமா நின்னுட்டு இருந்தா.
அவளை பயமுறுத்துறதுக்காகவோ என்னவோ அவன் எதுவுமே பேசாம கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அப்படியே நின்னுகிட்டு அவளையே பார்த்துட்டு இருந்தான். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க வேதிக்கால முடியல. மெல்ல தலையை உயர்த்தி சார் அப்படின்னு மெல்லமா கூப்பிட்டா. அந்த அழைப்புல அவ பக்கத்துல வந்து நின்னான் மாதவன். அவளை தலை முதல் கால் வர அணுவணுவா தொலைச்சு பார்த்தான். அதை உணர்ந்த வேதிகாவுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வர கண்கள பயத்தோட மாதவனை பார்த்தான். மறுபடியும் அவ சார் என்ன மன்னிச்சிடுங்க, நான் சாப்பிடும்போது தெரியாம பையன்கிட்ட போயிட்டேன், இனி அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னான் வேதிகா. அதை கேட்டவன் உனக்கு பெத்த பையன் மேல அவ்வளவு பாசமா வேதிகா? அப்போ அந்த குழந்தைய கொடுத்த என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமோ ஆசையோ இல்லையா அப்படின்னு உதட்ட வளைச்சபடி கேட்டான் மாதவன். அவன் கேட்ட கேள்வியில அதிர்ந்து போய் விழிகளை விரிச்சு அவனை அண்ணாந்து பார்த்தான். மாதவன் இருக்கிற உயரத்துக்கு அவ எப்பவுமே மாதவனை தலை நிமிர்த்தி தான் பார்க்க வேண்டி வரும். இன்னைக்கே அப்படியும் திருன்னு விழிச்சபடி பார்த்ததை கவனிச்சுவேன். என்னடி அப்படி பாக்குற? நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியலையா? புள்ள மேல உனக்கு இவ்வளோ பாசம் இருக்கே, அதே மாதிரி அந்த புள்ளை கொடுத்த அப்பா மேல கொஞ்சம் கூட உனக்கு பாசம் இல்லையா? எப்படி வேற ஒருத்தன் கூட என்ன விட்டுட்டு ஓடி போன? ஒரே ஒரு நாள்ல என் கூட இருந்ததுனால வந்த குழந்தை தானடி அவன். அந்த குழந்தை மேல உனக்கு அவ்வளவு அக்கறையும் பாசமும் இருக்கும்போது அந்த குழந்தைய கொடுத்த எனக்கு என் மேல உனக்கு பாசம் எப்படி இல்லாம போச்சு? காதல் எப்படி இல்லாம போச்சு? உனக்கு பழைய காதலன் தான் ரொம்ப முக்கியமா போயிட்டானா? அன்னைக்கு அப்படி போனதுதான் போனியே, குழந்தைய உருவாச்சுன்னு தெரிஞ்சப்போ அதை அழிக்காம ஏட்டி பெத்துக்கிட்ட. அதுக்கு பதில் சொல்லுடி. ஒருவேளை குழந்தை உருவானதும் நீ வேண்டாம்னு உன்னை விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டானா? அதனாலதான் உனக்கு கடைசி வரைக்கும் துணையா இருக்கட்டும்னு என்னோட குழந்தைய நீ பெத்துக்கிட்டியா அப்படின்னு அசிங்கமா கேட்டான் மாதவன். இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட தங்கிட்ட தவறான வார்த்தையை பேசாதவன் கடுமையான வார்த்தைய பேசுவான் தான், ஆனா அதை கூட தாங்கிக்கலாம் போல இருக்கு. ஆனா இப்போ அவன் பேசுற வார்த்தைகள் எல்லாமே விஷமா கொட்டுது. தேல் கொட்டுறது மாதிரி கொட்டுறான். ஒவ்வொரு வார்த்தையும் அவளால தாங்கவே முடியல. சார் அப்படின்னு கெஞ்சும் குரலை கூப்பிட்டா மாதவனை. சாரா? தொட்டு தாலி கட்டின புருஷனை உங்க ஊர்ல சாரன் தான் கூப்பிடுவாங்களாடி அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியில ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு நின்னான். சார் நீங்க தானே அப்படி கூப்பிட சொன்னீங்க அப்படின்னு திக்கி திணறி மெதுவான குரல்ல சொன்னான் வேதிகா. ஆமாண்டி, நான் தான் சொன்னேன். என்னை விட்டு ஓடி போன ஒருத்திக்கிட்ட போய் என்ன அத்தான்னு கூப்பிட நான் சொல்ல முடியும்? அதனாலதான் உன்னை சாருன்னு கூப்பிட சொன்னேன். நீ சாருனே கூப்பிட என்ன, அதான் உனக்கு சரியான தண்டனையா இருக்கும். இப்போ என்னோட வீடு எப்படி இருக்கு பாத்தியாடி? இந்த வீட்டுல என்னோட பொண்டாட்டியா இப்போ நீ இருக்க வேண்டியது. இப்போ வேற ஒருத்திக்கிட்ட என்ன விட்டு கொடுத்துட்டு நீ ஓடி போனியே, இப்போ அதே புருஷனை தேடித்தனடி இப்ப வந்த. இப்ப பாரு, இன்னொருத்தி உன் புருஷனை என் புருஷன்னு சொல்லிட்டு உருவாடிட்டு இருக்கா. இப்போ உனக்கு சந்தோஷமா? இதுக்கு தானடி நீ ஆசைப்பட்ட. நீ என்னை விட்டுட்டு ஓடி போகாம இருந்திருந்தா இந்த வீட்டோட மகாராணியே நீதனடி அப்படின்னு கடுமையான குரல்ல பேசினான் மாதவன். ஏற்கனவே தன்னோட சொர்க்கத்தை இழந்துட்டோம்னு பரிதவிச்சு நின்றுட்டு இருந்த மனசு இப்போ மாதவனோட பேச்சு கேட்டதும் வாய் விட்டு கதறி அழுதா வேதிகா. அவ அழறத கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தான் மாதவன். பிறகு என்ன நினைச்சானோ அவளுடைய கையை பிடிச்சு இழுத்து தன்னோட மார்பு மேல போட்டுட்டு இறுக அணைச்சுக்கிட்டான். அதுல தன்னோட மனவேதனையை கரைச்சா வேதிகா. கொஞ்ச நேரம் அவளை அழ விட்டு அவ முதுக தடவி விட்ட மாதவன் பிறகு அவளை தனக்கிட்ட இருந்து பிரிச்சு நிறுத்தி அவளை ஓங்கி பலார்னு அடிச்சான். அந்த அடியில கன்னத்தை தாங்கிட்டு மாதவனை பரிதாபமா பார்த்தா வேதிகா. அந்த பார்வையோட வலி உணர்ந்துமே மாதவனுக்கு தன்னோட கோபத்தை அடக்கவே முடியல. பாவி, என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு உன்னோட வாழ்க்கையும் இப்படி அழிச்சிட்டு வந்து நிக்கிறியே பாவி, அனுபவிடி, நல்ல அனுபவி. இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கற தண்டனை. இதெல்லாம் உனக்கு பத்தவே பத்தாது. இனி வாழ்க்கை ஃபுல்லா என்ன வேற ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டோமேன்னு பரிதவிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நீ செத்து செத்து பழைக்கணும். எனக்கு அதுதாண்டி சந்தோஷம் அப்படின்னு சொன்னவன் அவளை மீண்டும் இழுத்து அணைச்சு அவளுடைய உதடுகளை அழுத்தமா தன்னோட முத்திரைகளை பதிச்சுட்டு அவளை உதறி தள்ளிட்டு வெளியில போனான் மாதவன். அவ உதறி செஞ்சதும் பாயில கீழே விழுந்தவ ரொம்ப நேரம் கதறி அழுதுகிட்டே இருந்தா.
அழுது ஓஞ்சு போனவ பக்கத்துல இருக்கிற தலகாணியில தன்னோட முகத்தை மூடியபடி மெதுவா விக்கலோட நின்னான். வேதிகாவோட அறையை விட்டு வெளில வந்த மாதவன் அவனோட அறைக்கு போய் கதவை சாத்திக்கிட்டான். சாத்திய கதவுக்கு அப்பால ஒரு பெரிய படுக்கையில லதா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவளை தொந்தரவு செய்யாம அந்த கட்டில தாண்டி பக்கத்துல இருக்கிற அவனோட அறையை திறந்தான். அதுதான் அவனோட அறை. அதுவும் லதாவோட அறை மாதிரி பெருசா இருக்கும். அதுலதான் மாதவன் தங்கிட்டு இருக்கான். 2 அறைகளுமே தனித்தனி அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கணவன் மனைவி அறை அப்படின்னே தோணும். ஆனா உள்ள இன்னொரு அறை இருக்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வகையில தான் இந்த வீட்டை அமைச்சிருக்காரு ராஜாங்கம். கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ஈருடல் என்றாலுமே அவங்களுக்குள்ளேயும் பிரைவசி வேணும்னு நினைக்கிறவர் ராஜாங்கம். கிராமத்துல பிறந்து வளர்ந்தவரா இருந்தாலுமே மற்றவங்களுடைய மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவரு மாதவனுடைய அப்பா. அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கிற தம்பதியர்கள் தங்கும் அத்தனை அறைகளுமே இது மாதிரி வசதிகளை அவர் செஞ்சு வச்சிருக்காரு. தன்னோட அறைக்குள்ள வந்து கதவை சாத்தின மாதவன் மனசுல பெரும் வேதனையோட படுக்கையில விழுந்தான். சரியான அற வைக்காடு அந்த வேதிகா. தன்னோட வாழ்க்கைய எப்படி வச்சுக்கணும்னே தெரியாத முட்டா. அவளை எவ்வளவு காதலிச்சோம். அவளை முதல் தடவையா பார்க்கும் போதே என்னோட மனசு பறி கொடுத்தனே. அவகிட்ட காதல் சொல்ல நேரம் இல்லாம தானே, வேற வழியே இல்லாம அவ தாத்தா கிட்ட பேசி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாவி, ஒரே வாரத்துல என்னை விட்டு ஓடி போய் என்னோட வாழ்க்கையும் அழிச்சிட்டு அவளுடைய வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டான். இப்போ என் குழந்தை அம்மா பாசமே இல்லாம வளரப்போகுது. பாவம் அந்த லதா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கும் ரொம்ப நாளும் எந்த சந்தோஷமும் இல்லை. அவளா இருக்க போய் இவ்வளவு வருஷம் என்னை பொறுத்துக்கிட்டு வாழ்றா. வேறொரு பொண்ணா இருந்தா இந்நேரம் வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டு எப்போ வெளில போயிருப்பா என்று நினைத்தபடியே தூங்கினான் மாதவன். மாதவன் அவங்களுடைய அறைக்கு வந்ததையும் அவனோட அறைக்கு போனதையுமே லதா தூங்காம கண்களை மூடி பார்த்துட்டு தான் இருந்தா. இந்த நேரத்துல மாதவன் எங்கிருந்து வரான் அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. மாதவன் கூட சேர்ந்து வாழணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசைதான். மாதவனை எவ்வளவோ சமாதானப்படுத்தி கஷ்டப்படுத்தி தான் அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா லதா. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டதுனாலயோ என்னவோ அவளை அவன் நெருங்க கூட இல்லை. முதல்ல காரணம் கேட்டப்போ முதல் மனைவிய மறக்க முடியலன்னு சொன்னான். இப்போதான் அவ செத்து போயிட்டாளே, பிறகு நம்ம கூட வாழ்றதுக்கு இவனுக்கு என்ன கசக்கவா போகுது அப்படின்னு மனசுல நினைச்சவ நாளையில இருந்து மாதவனை கொஞ்சம் நம்ம கிட்ட நெருங்கி பழக வைக்கணும். முதல் மனைவி உயிரோட இல்லாத பட்சத்துல அவன் சீக்கிரமா அவளை மறந்துடுவான், நம்ம கிட்ட காதல் கொள்வான் அப்படிங்கிற கற்பனையில மிதந்துகிட்டே தூங்க ஆரம்பிச்சா லதா. கண்களை இறுக மூடி தூங்க நினைச்ச வேதிகாவுக்குள்ளேயும் தூங்கவே முடியாம மாதவனுடைய முகம் வந்து அவளை ரொம்ப தொல்லை பண்ணுச்சு. அவன் இன்னைக்கு நடந்துகிட்ட விதம் அவளுடைய பெண்மைய தூண்டி விட்டு இருந்தது. என்னதான் கணவனை வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் மாதவனை உயிருக்குயிரா காதலிச்சிருந்தா அந்த பேதை பெண். தன் கணவன் இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தும் தன்னோட குழந்தை தங்கிட்ட இல்லாதத உணர்ந்தும் அவளால எதுவுமே செய்ய முடியாத நிலை இப்போ. மாதவன் இன்னைக்கு பேசினது வேறொரு கூட ஓடி போனதை பத்தி. ஆனா நான் அப்படிப்பட்டவளே இல்லையே. உங்க அக்கா பொண்ணு ரூம்ல இருந்து நீங்க வந்ததை பார்த்துதான் நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு போனேன். உங்க அக்கா தான் அதை காமிச்சாங்க, உங்க அக்கா தான் என்கிட்ட அதை பத்தி சொன்னாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னா அவன் இப்போ நம்ப போறானா என்ன? மாதவன் கூட வாழ ஆசைப்பட்டு பொய் சொல்றதா எல்லாம் நினைப்பான். இப்போ இன்னைக்கு நான் வேறொருக்கிட்ட ஓடி போனதா நினைச்சிட்டு இருக்கான் மாதவன். அதை இல்லைன்னு நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல அமைதியா இருக்கிறத தவிர வேற வழியும் இல்லையே அப்படின்னு உணர்ந்தவ கண்கள்ல நீர் வழிய எப்போ தூங்கணும்னே தெரியாம தூங்கி போனா வேதிகா. விடியற்கால நேரத்திலேயே கண்ணு விழிச்சா வேதிகா. இரவெல்லாம் சரியா தூங்காம அழுதுனாலேயோ என்னவோ கண்ணெல்லாம் வீங்கி போய் முகம் ரொம்ப கோரமா இருந்தது. அந்த அறையில சின்னதா ஒரு கண்ணாடி வச்சிருந்தாங்க. அதுல போய் தன்னோட முகத்தை பார்த்தவ கொஞ்சம் அரண்டுதான் போனான். குளியல் அறைக்கு போய் குளிச்சுட்டு முகத்தை நல்லா நல்லா கழுவிட்டு வந்தா. வேக வேகமா உடைகளை மாத்திக்கிட்டு கிச்சனுக்கு போனான். அங்க ஏற்கனவே ஒரு சமையல்காரம்மா காலை உணவை
தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு தன்னால் ஆன உதவிகளை செஞ்சிட்டு இருந்தா வேதிகா. அப்போ குழந்தையோட சமையல் கட்டுக்கு வந்தா உமா. குழந்தை அழும் சத்தம் கேட்டு தன்னையும் அறியாம திரும்பி பார்த்தா வேதிகா. குழந்தை தன்னோட அம்மாவை பார்த்தோட ஆயாமா ஆயாமா என்று கண்களை நீட்டிக்கொண்டு அவகிட்ட தாவிச்சு. அதை பார்த்து பதறி போன வேதிகா உமாவோட முகத்தை பதட்டத்தோட பார்த்தா. அதை கண்ட உமாவும் குழந்தைய வேதிகா கிட்ட ஒப்படைச்சா. ஆதவ் எழுந்ததுல இருந்து ஒரே அழுக. வேதிகா, கொஞ்சம் இவனை சமாதானம் பண்ணி பால் கொடுத்துரு அப்படின்னு சொன்னவ கிச்சன்ல சமையல்கார அம்மாவுக்கு அன்றைய காலை உணவுகளுடைய பட்டியலை சொல்ல ஆரம்பிச்சா உமா. குழந்தைய ஆசையோட வாங்கிட்டவ குழந்தைய மேலும் கீழும் தொட்டு பார்த்தா. முகத்தை தடவி கொடுத்தா. அவளுடைய தலைமுடிய சரி பண்ணா. அவளுடைய கைகள் பட்டதும் குழந்தை சமாதானமா அவளுடைய தோலை கட்டி பிடிச்சிட்டு சாஞ்சுக்கிச்சு. குழந்தைய அணைச்சுக்கிட்டே அவனுக்கு பாலை கலக்கி அதை குடிக்க வச்சா வேதிகா. அவ செஞ்ச எல்லாத்தையுமே உமா ஓரக்கண்ணுல பாத்துக்கிட்டு தான் இருந்தா. குழந்தை மேல அவளுக்கு எவ்வளவு பாசம். பெத்த அம்மா மாதிரி பாத்துக்கிறா அப்படின்னு பெருமையா நினைச்சவரு தன்னோட மருமகளை மனசுல திட்டினாரு. குழந்தை குழந்தைன்னு இத்தனை வருஷமா அலைஞ்சிட்டு இப்போ குழந்தை கையில கிடைச்சதும் அந்த குழந்தை ஏறெடுத்து கூட பார்க்கல. அவ இவளை நம்பி குழந்தைய வேதிக்காவை தூக்கவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா வேதிகா தான் குழந்தையவே பாத்துக்கிறா. இவ குழந்தைய எங்க இருக்கான்னு கூட இப்ப வரைக்கும் கேட்கல அப்படின்னு மனசுல லதாவை திட்டிட்டே இருந்தாரு உமா. அப்போ சரியா கிச்சனுக்கு பக்கத்துல வந்தா லதா. அத்தை, என்னத்த பண்றீங்க? எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. நைட்டெல்லாம் சரியா தூங்கவே இல்லை. எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டவள தீயா மறைச்சா உமா. ஆனாலும் அவளுடைய உடல்நிலைய மனசுல வச்சுட்டு திட்டம் இல்லாம அவளை நீ போ லதா, உனக்கு காஃபி எடுத்து கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேதிகாவை பார்த்தா. குழந்தைய ஐயா கிட்ட கொடுத்துட்டு வா வேதிகா, இங்க எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உமா. அப்பதான் குழந்தை பாலை குடிச்சிட்டு அவளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய தாலிய பிடிச்சி விளையாடிட்டு இருந்தது. அதை பார்த்த உமா அதிர்ச்சியானா. இது என்ன தாலியா வேதிகா? அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ அனாதைன்னு மாதவன் சொன்னானே, அப்போ உனக்கு புருஷன் இருக்கா? எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா உமா. அந்த கேள்வியில திகைச்சு விழிச்சுவேன் எதுவுமே பேசாம தலை குனிஞ்சபடி நின்னா. அப்போ கிச்சனுக்கு பக்கத்துல வந்த மாதவன் தன்னோட அம்மா வேதிகா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் கேட்டுட்டு தான் இருந்தான். உள்ள வந்தவன், அம்மா, அவ புருஷன் அவளை விட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்துச்சான். ஆனா இவளை பிடிக்காம தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டானான். அதனால இவளை பிடிக்காம விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு வாய் கூசாம புழுகினான் மாதவன். அதை கேட்ட வேதிகா தலை நிமிர்ந்து மாதவனை பார்த்தான். அவனும் அப்போ வேதிகாவை தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுடைய பார்வையில பயந்து போய் மறுபடியும் தலை குனிஞ்சு நின்னா வேதிகா. பக்கத்துல இருந்த உமா, சரி சரி வேதிகா, நீ குழந்தைய மாதவன் கிட்டே கொடுத்துரு. அவனே கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்கிட்டோம். நீ போய் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி காஃபி ட்ரேய அவகிட்ட நீட்டினா உமா. அதை கண்ட மாதவன் வேதிகா பக்கத்துல வந்து குழந்தைய ஆசையோட வாங்கிக்கிட்டான். கையில இருந்த ட்ரேய வாங்கினபடி கிச்சனை விட்டு வெளில போனா வேதிகா. ஹால்ல செய்தித்தாள படிச்சுட்டு இருந்தபடி உட்கார்ந்து இருந்தாரு ராஜாங்கம். அவர்கிட்ட காஃபியை கொடுத்த வேதிகா ராஜியை தேடி அவளோட அறைக்கு போனான். அங்க காலேஜ் போறதுக்காக அவளே தயார் பண்ணிட்டு இருந்தா ராஜி. அவகிட்ட காஃபி நீட்னா வேதிகா. அதை வாங்கின ராஜி வேதிகாவை மேலும் கீழும் பார்த்தா. காஃபி கொடுத்துட்டு நகர போன வேதிகாவை ராஜி அழைச்சு நிறுத்தினா. கொஞ்சம் நில்லு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டவகிட்ட வேதிகா அப்படின்னு மட்டும் சொன்னான். ஓ, உன் பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டா ராஜி. அவ இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம விழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க படிச்சிருக்கேன், அவ்வளோலாம் படிக்கல அப்படின்னு அப்படியே நிறுத்திக்கிட்டா அந்த வார்த்தையை. ஆனா உன்னை பார்த்தா கொஞ்சம் படிச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசனையோட அவளை மேல ஒற்று கவனிச்சா ராஜி. அவளுடைய அழகும் அவ நின்ற தோரணையும் கண்டிப்பா இவ அநாத ஆசிரமத்திலிருந்து வளர்ந்தவளா இருக்கிற வாய்ப்பே இல்லை. ஆனா கழுத்துல இருந்த மஞ்சத்தாலி மட்டும் அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தத சொல்லுச்சு. அதை பத்தி கேட்க வாய் எடுத்த போது அவளுடைய அலைபேசி அழைக்க அதை எடுத்து பேசினா ராஜி. அதை கவனிச்ச வேதிகா நைசா அங்கிருந்து நழுவிக்கிட்டா. இப்போ அவ லதாவோட அறைக்கு போகணும்.
அப்படின்னு நினைச்சாலே வயிறெல்லாம் பிசைஞ்சது. பயத்துல அவளுக்கு வாந்தி வர மாதிரி இருந்தது. வேற வழியே இல்லாம கால்கள் பின்ன அவளோட அறைய கதவை தட்டினபடி வெளியே நின்னா. லதா வந்து கதவை திறந்து காஃபி மட்டும் ட்ரே நீட்டினா. அவ, காஃபியை கொண்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? நான் அத்தைக்கிட்ட எப்ப சொன்னேன்? நீ ஆடி அசைஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியா தான் எனக்கு வந்து கொடுப்பியா? நீ வர்றதுக்குள்ள எனக்கு மண்டை வெடிச்சிருச்சு அப்படின்னு திட்டினவ காஃபி எடுத்தபடி அவளோட அறைக்கு போய் வேதிகாவோட முகத்துல அடிக்கிற அளவு கதவை சாத்தினா லதா. மீதி இருக்கிற ஒரே கப்பு காஃபி மாதவனுடையது. இனி அதை அவனை தேடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சபடி அவனை தேடிட்டு ஹாலுக்கு வந்தா. அதை பார்த்த ராஜாங்கம், என்னம்மா மாதவனை தேடிட்டு இருக்கியா? அவன் குழந்தைய தோட்டத்து பக்கம் எடுத்துட்டு போனா பாரு, பின்னாடிதான் இருப்பான், போய் பாருமா என்றார். சரி அப்படின்னு தலையை ஆட்டினபடி காஃபி ட்ரேயோட தோட்டத்து பக்கம் இறங்கினா வேதிகா. அங்க ஒரு நாற்காலியில அவன் உட்கார்ந்துட்டு அவனுக்கு எதிரில் இருக்கிற நாற்காலியில குழந்தைய உட்கார வச்சுட்டு குழந்தை கூட அழகா பேசிட்டு விளையாடிட்டு இருந்தான் மாதவன். அதை கண்டு ரசிச்சபடியே மெதுவா அவன் பக்கத்துல போய் நின்னான். சார், காஃபி அப்படின்னு மெதுவா சொன்னபடி காஃபிய அவன் முன்னாடி நீட்டினான். அத பார்த்த மாதவன் அந்த காஃபிய வாங்கியபடி அவளை உன்னிப்பா கவனிக்கவும் அதை உணர்ந்த வேதிகா மெதுவா அந்த இடத்த விட்டு நகர போனான். ஆனா மாதவனும் ஹலோ மேடம் அப்படின்னு கூப்பிட்டு அவளை நிறுத்தினான். என்ன மேடம், காஃபியை கொடுத்துட்டு கப்பா வாங்காம நீங்க பாட்டுக்கு போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க, நான் காஃபியை குடிச்சிட்டு கப்பை தரேன், அவ வாங்கிட்டு போங்க அப்படின்னு நக்கலோட சொல்லிட்டு காஃபிய மெல்லமா பரியவாறு அவளை மேலும் கீழும் பார்த்துட்டு காஃபிய ரசிச்சு குடிச்சா மாதவன். அந்த பார்வையில முகம் சிவந்த வேதிகா தலையை குனிஞ்சவாறே அமைதியா பல்ல கடிச்சிட்டு நின்று இருந்தா. மாதவனும் அவளுடைய உடம்புல கண்ணை பதிச்சவாறு அவளுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் ரசிச்சு பார்த்தான் அவன்.